திருவெண்பாவை பதிகம் 18. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணூர் முடியின் மணித்தொகை வீற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கித் தாரைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொலி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதனாய் நின்ற கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இதன் பொருள்: திருவண்ணாமலையில் எழுந்தருளியிருக்கும் அண்ணாமலையரை தேவர்கள் எல்லாம் வந்து தலைவணங்க அவர்களின் தலையில் சூடியிருக்கும் விலை உயர்ந்த மணிமுடிகள் எல்லாம் சூரியன் வந்த பின் எப்படி நட்சத்திரங்கள் காணாமல் போகின்றதோ அதே போல் எம்பெருமானின் திரு ஒளியில் அதில் உள்ள வைடூரியங்கள் எல்லாம் ஒளியிழந்து போகின்றதாம். மேலும் இறைவன் உலகில் இருக்கக்கூடிய 3 வகையான இனப்பிரிவை குறிப்பிட்டு ஆண், பெண், அலிகள் என அனைவரும் ஈசனின் படைப்பில் ஒன்றே. எந்த பிறப்பும் இகழ்ச்சியான பிறப்பு கிடையாது. எனவே நாம் அனைவரும் வானாக, புவியாக, நீராக, நெருப்பாக, எல்லோமுமாக விளங்கும் கண்ணார் அமுதனின் பெருமைகளை பாடி அவன் திருவடி பணிவோம், என்னுடன் வாருங்கள் என்று அழைப்பது போல இப்பாடல் அமைந்துள்ளது. இதன் உட்பொருள்: இறைவன் எல்லா ரூபங்களாகவும் விளங்கக்கூடியவன். ஆண், பெண் என்று பேதமில்லாமல் 3ஆம் பாலினமான அலிகளையும் சிறப்பிக்க அவரே அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கின்றார். இந்த 18வது பாடல் இறைவன் எப்படி எந்த பாரபட்சமும் இல்லாமல் அனைவரையும் காத்து அருள் செய்யக்கூடியவன் என்பதை விளக்குமாறு அமைந்துள்ளது. நாமும் அவ்வண்ணமே அன்பை நோக்கி பயணிப்போம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.